மார்கழி மாதம் 2ஆம் நாள் திருவெம்பாவை 2ஆம் பாடல் விளக்கம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தெல்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய திருவெம்பாவை பாடல். அன்பிற்கினியவர்களே, மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து துயில் எழாத பெண்ணை துயில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் வெளியிலிருந்து எழுப்பும் பெண்களுக்கு ஒரு பதில் கூறுகிறாள். அது என்ன பதில் என்று இந்த பாடலிலே பார்க்கலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது என்று இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை கேட்கிறார்கள். அந்த உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் எப்பொழுதும் இந்த பெண்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்வாளாம்னா, என்னை போல இறைவன் மீது பக்தி வைத்தவர் யாரும் இல்லை, என்னுடைய பாசம் என்னுடைய பற்று அத்தனையையும் நான் இறைவன் மீதே வைத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறாள். பொதுவாகவே சைவ சித்தாந்தம் உயிர்கள் பற்றும் குணமுடையது என்று கூறுகிறது. உயிர்கள் ஒரு நேரத்தில் எதையாவது ஒன்றை பற்றித்தான் இருக்கும். ஒன்று ஆணவ மலத்தை பற்றியிருக்கும், அல்லது சிவபரம்பொருளை பற்றியிருக்கும். உயிர்கள் பற்றும் குணமுடையது. அதனாலதான் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் கற்றாங்கு எரியோம்பி களியை வாராதே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றாபவமே என்கிறார். அதாவது எதையாவது ஒன்று பற்றி தான் ஆக வேண்டும். சிவபரம்பொருளை பற்றி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆணவ மலத்தை பற்றி கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் உயிர்களுக்குரிய பண்பு, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்புகளிலே ஒன்று. அதனாலதான் முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றாக வாழ வேண்டும். பற்றும் குணம் உயிர்களுக்கு இருக்கிறது. ஆனா எதை பற்ற வேண்டும் என்பதில் நமக்கு கவனித்து பார்க்க வேண்டிய உண்மைகள் இருக்கிறது. எதை பற்ற வேண்டும்னா சிவபரம்பொருளுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். அவ்வகையிலே இந்த பெண் தன்னுடைய பற்று பாசம் அத்தனையும் சிவபரம்பொருள் மீதே வைத்திருக்கிறேன் என்று இந்த பெண்களிடம் கூறியிருக்கிறாள். அப்படி சிவபரம்பொருள் மீது பற்று வைத்தவளாக இருக்க வேண்டும் என்றால் அவள் இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? அதிகாலையிலே எழுந்து இந்த பெண்களை எழுப்புவதற்கு அவள் சென்றிருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதைத்தான் அந்த பெண்கள் குத்தி காட்டும் விதமாக கேட்கிறார்கள். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம், ராத்திரியும் பகலும் நாம் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ பாசம் பரஞ்சோதிக்கு என்று சொல்கிறாய். பரம் என்றால் மேலானவன் என்று பொருள், சிவபரம்பொருள் என்று குறிப்பிடுகிறோம். அதனால்தான் பரன், பறை, பறை என்றால் அம்மை, பராவணமாவது நீரு என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். பரன் என்றால் சிவபரம்பொருள். பரஞ்சோதி, ஜோதி என்றால் நேற்றைய பாடலிலே பார்த்திருக்கிறோம். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதி, கற்பனை கடந்த சோதி என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளுக்கே என்னுடைய பாசத்தையும் பற்றையும் நான் வைத்திருக்கிறேன் என்று நீ எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பாய். ஆனா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அதிகாலையிலேயே உன்னுடைய படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறாய், இன்னும் எழுந்திருக்காம. இப்போது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோ, ஆரமளி படுக்கையிலேயே உன்னுடைய நேசத்தை வைத்து விட்டார் போல் இருக்கிறது. அப்ப நேற்று சொன்னதெல்லாம் பொய்யா என்று அந்த பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை கேட்கிறார்கள். நேரிழையாய் என்று அழைக்கிறார்கள். நேரிழைனா நல்ல அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்ணே என்று பொருள். நேரிழையாய் என்று அந்த பெண்ணை அழைத்து பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆரமளிக்கே நேசம் வைத்தனையோ என்று கேட்கிறார்கள். அப்போ உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் இவர்களுடைய மொழியை எல்லாம் கேட்டுவிட்டு உள்ளிருந்து பதில் சொல்கிறாள். வெளியிருப்பவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை நேரிழையாய் என்று ஒருமையில் அழைத்தார்கள். வெளியில நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பெண் நேரிழையீர் என்று பன்மையில் அழைக்கிறார். நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ, நீ எப்போதும் என்னை விளையாடி என்னை ஏகடியம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நீ எப்போதும் கிண்டல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த கிண்டல் அடித்துக்கொண்டே இருப்பீர்கள். ஆனா இந்த நேரத்திலுமா உங்களுக்கு இந்த விளையாட்டு? இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இது சிவபரம்பொருளை வழிபாடு செய்யக்கூடிய நேரம், மார்கழி மாதத்தின் அதிகாலை வேலை. இந்த வேளையிலும் என்னை நீங்கள் ஏகடியம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அந்த உள்ளிருக்கக்கூடிய பெண் சொல்கிறாள். சி இவையும் சிலவோ, சி என்பது இகழ்ச்சி குறிப்பு என்று சொல்வார்கள். அதாவது இகழ்ச்சியை குறிப்பதற்காக நம்ம சீச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனால
சி நாயே அப்படின்னு நம்ம நாயை ஓட்டுவோம். அதனாலதான் அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்று சிஏ, அந்த சிங்கிற சிகரத்தை குறிப்பார்கள். சிகரம் அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்துக்களிலே சி என்ற எழுத்து தான் சிவபரம்பொருளை குறிக்கும். அதனாலதான் அந்த சிகரம் அந்த எழுத்து மட்டுமே சிவபரம்பொருளை குறிக்கிறது. அது அதிசூக்கம பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சிகரத்துக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களும் ஒடுங்கி இருக்கும். அந்த சிகரம், அந்த பஞ்சாட்சரத்தை இந்த திருவெம்பாவை பாடலிலே நம்முடைய மணிவாசக பெருமான் வைத்து பாடியிருக்கிறார். சி இவையும் சிலவோ என்று. சீயேதும் எல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கு சென்றூதாய் கொத்தும்பி மணிவாசக பெருமான் பாடுகிறார். தர்மயாதனத்தின் குருமுதல்வராக இருக்கக்கூடிய குரு ஞானசம்பந்த பெருமான் சி சினமே தவிராய் மனமே உனக்கு என்னவாய் என்று கேட்பார். அப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் சிகரம் என்று சொல்லக்கூடிய இந்த அதிசூக்கம பஞ்சாக்கரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சி என்று நாயை ஓட்டுவதால் அந்த பஞ்சாக்கரத்திற்கு நாயோட்டு மந்திரம் என்றே பெயர். திருமுறைகள் மந்திர வாக்கியம் என்று சொல்வார்கள். இந்த 5 எழுத்து மந்திரத்தை உள்ளடக்கி இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் பாடுகிறார். சி இவையும் சிலவோ, உங்களுடைய குணங்களில் இதுவும் ஒன்று போல. விளையாடி ஏசும் இடம் இதோ, நீ விளையாண்டுகிட்டு இருக்கிறதுக்கான இடம் தான் இதுதான், இல்ல விளையாடுறதுக்கான நேரம் தான் இதுவான்னு கேட்கிறாள் அந்த பெண், உள்ள இருக்கக்கூடியவள். விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். இது விளையாடும் நேரம் இல்லை அப்படின்னா எதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் மலர்பாதம் என்று குறிப்பிடுகிறார். சிவபரம்பொருளுடைய திருவடி விண்ணவர்களாலும் பார்க்க முடியாத அளவுக்கு கண் கூச்சத்தை தரக்கூடியதற்கு அளவுக்கான ஒளி பொருந்தியது சிவபரம்பொருளுடைய திருவடி. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் என்று திருவெம்பாவையிலேயே ஒரு பாடல் வரப்போகிறது. சிவபரம்பொருளுடைய திருவடிக்கு போய் வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த தேவர்களுடைய மணிமுடியிலே இருக்கக்கூடிய அந்த ரத்தினங்கள் ஒளிவங்கி போகிறது. ஏன்னா சிவபரம்பொருளுடைய திருவடி அத்தனை ஒளிமிக்கது. அது பார்க்கறதுக்கு இயல்பா முடியாது. அது எப்படிதான் பார்க்கலன்னா சிவபரம்பொருளே நம்மை பார்க்க வைத்தால் தான் பார்க்க முடியும். அப்பர் பெருமான் குறிப்பிடுவார், பேணி தொழும் அவர்க்கு பொன்னுலகு ஆள பிறங்கு அருளால் ஏணி படி நெறியிட்டு கொடுத்து இமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரம் மண்ணி ஆணி கடகமம் ஒக்கும் ஐயாரந்தன் நடித்தலமே என்று பாடுவார் அப்பர் பெருமான். பேணி தொழும் அவருக்கு பொன்னுலகு ஆள்வதற்காக இறைவன் தன்னுடைய திருவடியை ஏணியாக கொடுப்பான், அதை பிடிச்சு ஏறி வர்றதுக்கு. அப்பர் சுவாமி குறிப்பிடுகிறார். அந்த திருவடி எப்படிப்பட்டது? மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரம் மண்ணி ஆணி கடகமம் ஒக்கும் ஐயாரந்தன் அடித்தளமே என்று குறிப்பிடுகிறார் ஆச்சாரியார். அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய திருவடி சிவபரம்பொருளுடைய திருவடி. அந்த திருவடியை தேவர்களாலும் காண முடியாது, ஆனா அடியார்கள் நினைத்தா காணலாம். அடியார்கள் நினைத்தால் காணக்கூடிய அந்த திருவடியை புகழ்வதற்கான நேரத்தை நீங்க என்ன செய்றீங்க? என்ன விளையாடி ஏகடியம் செய்து கொண்டு வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுவாமியை பாடுங்க என்று உள்ளிருக்கக்கூடிய பெண் வெளியில் இருக்கக்கூடிய பெண்ணை சொல்கிறாள். ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் வளர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். விண்ணோர்கள் வணங்குவதற்கும் கூசுகின்ற அந்த திருவடியை இறைவன் நமக்காக தந்தருள வருகின்ற நேரம் இது, இந்த மார்கழி மாதத்தினுடைய அதிகாலை பொழுது. இந்த நேரத்திலே நீங்க என்ன பற்றி கேள்வி எழுப்பி கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் சிவபரம்பொருளை பாடுங்கள். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியார். நீங்க என்ன பார்த்து பேசும்போது எப்போதும் எப்போது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோன்னு கேக்குறீங்க. நான் மட்டும்தான் இறைவன் மீது அன்பு வைத்திருக்கிறேனா? நீங்க வைத்து இல்லையா? நீங்களும் தானே சிவபரம்பொருள் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஈசனார்க்கு அன்பு யார்? நான் மட்டும் வைத்திருக்கிறேன். யாம் யார்? நாம எல்லாரும் தான் நம்ம அன்பு வச்சிருக்கிறோம். என்ன ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏன் நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? சிவபரம்பொருளை பாடுங்கள் என்று உள்ளிருக்கக்கூடிய பெண் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்பது போல இன்றைய திருவெம்பாவை பாடலை மணிவாசக பெருமான் அமைத்து தந்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதியாய்
பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதே போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையா பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதே போதே போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையா நேரிழை சீ சீ இவையும் சிலவோ விளையாடி இயேசுனிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சேற்றம்பலத்துள் கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சேற்றம்பலத்துள் ஈசனார்கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய் ஈசனார்கண்பார்யாம் ஆரேலோர்